சரி சார், நான் வர சொல்றேன். சரி, அவனை விடுங்க. நம்ம ஹீரோ மிஸ்டர் சூரிய பிரகாஷ் எப்போ வருவார்? என்ன அவ்வளோ ஷாக்கு? இங்கதான் இருக்காரு. இல்லனா எஸ் ஆயிட்டாரா? சரி விடுங்க. என்கொயரியில் எனக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்ப மிஸ்டர் சூரிய பிரகாஷ் என் முன்னாடி இருந்தாகணும். இல்லனா இந்த அரக்கிருக்க என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் எங்களுக்கு தெரியாம எங்களை ஃபாலோ பண்ண ஆள் செட் பண்றது, நாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நாங்க ஏன் சார் உங்களை டேப் பண்ணணும்? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மடியில கணம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கும். பங்கஜ், என்னடா இவன் திருநூலாம் வச்சுக்கிட்டு தெய்வ பக்தியா இருப்பான்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க மிஸ்டேக். ஏன்னா நான் மென்டல், வேற மாதிரி மென்டல். நம்ம முன்னாடி பம்புற மாதிரி நடிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பவுமே ஒரு தெனாவெட்டாதான் இருக்கான். வசந்தி, மடியில கனம் இல்லைன்னு சொல்றான். கனம் வர வரைக்கும் இப்படிதான் இருப்பான். அப்புறம் இவனை இப்படி பம்புறான்னு மட்டும் பாருங்க. I'm waiting for this episode. ஐயோ, இவன் வர வாசல்லே நின்னுட்டு இருக்கான். இவன சார், எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லியே. அதான் என்ன நல்லா வச்சு அடிச்சு அனுப்புறீங்களா? இன்னும் உங்களுக்கு பத்தலையா சார்? டேய், நான் கூட்டிட்டு வர சொல்லலன்னு சொன்னேன். ஏன் சார் இந்த தடவை எப்படி அடிக்க போறீங்க சார்? அத இப்பவே சொல்லிடுங்க சார். அடி வாங்க தான் போற, ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். இந்த தடவை அடிக்க போறது நான் இல்ல. அப்ப யார் சார்? சூர்யா சார். சார் அவருக்கும் உங்களை பத்தி கோபம் வருமா சார்? சேச்சே, சூர்யா சார் லெவலுக்குலாம் உன்னால அடிக்கவே மாட்டாரு. அப்புறம் யார் சார்? போலீஸ். போலீஸா? போலீஸ்னு சொன்னதும் ஏன்டா இப்படி பயப்படுற? அடி வாங்கி கட்டு போட்டு சுத்துனாதான் சார் அந்த வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். எங்க உங்களுக்கு தான் மத்தவங்களை அடிக்கிறதுக்கே நேரம் பத்தல. அப்போ போலீஸ் கிட்டே நீ அடி வாங்கிருக்கியா? அட பாவி. ஆமா, அவங்க ஒன்னு சும்மா அடிக்க மாட்டாங்களே. நானும் சும்மா இல்லையா சார்? உன் வாய்க்கு அந்த அடியெல்லாம் அவசியம் தான். ஆமா, ஏன்டா இந்த கொலையை பண்ண? கொலையா சார்? நான் எங்க சார் பண்ணேன்? இப்படித்தான் உள்ள ஒன்னு ஏதாவது கேட்பாங்க. என்கிட்ட எகத்தாளமா பேசி மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்க கிட்டயும் பேசி மாட்டிக்காத. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. சார், ஒரு சின்ன ஹெல்ப். எப்படியும் அனு ரம்யால இங்க வந்திருப்பாங்க. அவங்க நான் ஏன் இங்க வந்தேன்னு கேட்டா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க சார். நான் உங்ககிட்ட அடி வாங்கினாலும் எங்க காலனில நான் இன்னும் கெத்தா தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார். நானும் அதே மாதிரி அங்க மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் உங்ககிட்ட எவ்வளவு அடி வாங்கி இருக்கேன். அதுக்காகவாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சரிடா, ரொம்ப கெஞ்சுற. பார்க்க பாவமா வேற இருக்கு, ஹெல்ப் பண்றேன். ஆனா என்ன பார்க்கும் போதெல்லாம் குட் மார்னிங் போடணும். போடுவல்ல? குட் மார்னிங் சார். ஐயோ சண்டால பாவி, இவங்கிட்ட எல்லாம் கெஞ்சுற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டிய. என்னடா இவனை காணுமேன்னு நினைச்சேன். வந்துட்டானா? சூப்பர்ரா, சூப்பர். எங்க இவ மட்டும் தப்பிச்சிருவானோன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் போறேன்டா உனக்கு குட் மார்னிங்.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாரா? எனக்கே வா. ஆமா, நீ எதுக்கு இப்ப எனக்கு குட் மார்னிங் சார்னு சொன்ன? நீங்க தானே சார் என் பாஸ். என்னது? நீங்க சொல்லி தானே நான் எல்லாமே பண்ணேன். கொலைய ஒத்துக்கோங்க பாஸ். டேய், நீ எதுக்கு என்ன தேவையில்லாம கோத்த விடுற? ஆமா, இது என்னடா புதுசா இருக்கு? இங்க எல்லாமே புதுசாதான் இருக்கு. சரி, உங்க தலையெழுத்து என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, இவன் வேற வயிற்றுல புளிய கரைக்கிறானே. ஐயோ, ஏய் உங்க மாமா இங்க என்ன பண்றாரு? ஏய் அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியலடி. வழக்கம் போல ஏதாவது வம்பிழுத்து வச்சுட்டாரோ? அனு மேடம், நீங்க இங்க வந்து தங்கி இருந்தப்ப அந்த ரகுபதி நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க பில்டிங் வெளியே நின்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். சொல்லி நல்ல நாலு சாத்து சாத்து சொல்லுங்க சார். ஏய் ஏன் இப்படி பண்ண? சும்மா ரெடி. வீட்ல ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விட்டுருக்காரா? நல்ல நாள் ஆடி வாங்கட்டும். அட சும்மா வாங்க பாஸ். ரம்யா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதான் நீ பெரியவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆமா ஆமா, இப்பதான் பங்கஜ் சார் சொன்னாரு. சரி சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். இது நம்ம குடும்ப விஷயம், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. புஷ்பமா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நம்ம காலனில இருக்கிற எல்லாரும் இங்க வர சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும்ல. என்ன சொல்றீங்க? யோ, நான் வேற ஏதோ சொல்ற போறேன். உனக்கு வேற வேலையே கிடையாதா? நாங்க எங்க போனாலும் திரும்ப எங்க பின்னாடியே வந்துருதா? உனக்கு ஆள்தான் வளர்ந்திருக்கிய தவிர, ஏய் நாங்களே இங்க பயந்துட்டு இருக்கோம், நீங்க வேற பயந்து போயிருக்கீங்களா? இங்க என்ன கொலையா நடந்துருச்சு பயப்படுறதுக்கு? ஐயோ, என்ன எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? போலீஸ் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நான் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தைரியமா இருங்க. ஐயோ, பங்கஜ் சார் பாத்து பாரு, நீ உள்ள போ. இந்த ஆள் வேற எதுக்கு இங்க வந்து தொலைஞ்சான்? ஆன்ட்டி, எங்க மாமா போலீஸ பார்த்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. நீங்க அவரை நினைச்சு எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போலீஸ் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அந்த 3 நாள் நடந்த பிரச்சனையை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை பத்தி வாயை மட்டும் திறந்துடாதீங்க. ஏன் இப்ப டென்ஷனாவே இருக்க? ஃப்ரீயா இரு. இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. இல்லடி, போலீஸ் வந்திருக்காங்க. சூர்யா சார் மேல தப்புன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி. சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏண்டி பயப்படுற? சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு 100% எனக்கு தெரியும்டி. ஆனா அவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை இங்க வந்தப்ப கூட அனு, பங்கஜ் சார் சொன்னதை கவனிச்சல? அத பத்தி பேச வேண்டாம் அனு. எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அதையும் பேசாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அதுதான் கரெக்ட். உனக்கு இங்க நடந்ததை பத்தி நீ மறந்துடுறது நல்லது. சூர்யா சாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னடி பண்றது? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா உன் கற்பனைய?
அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி. வா நம்ம போலாம். ஏன் எல்லாரும் இங்க அசம்பிள் ஆயிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல ஒரு கொலை நடந்து அத நீங்க எல்லாரும் மறைக்கிறதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத விசாரிக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐ அம் வசந்தி எஸ்ஐ. இவரு மிஸ்டர் முத்தழகன் இன்ஸ்பெக்டர். அதான் பங்கஜ் சார் எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க மேடம். கேட்டு கேட்டு காதலா புளிச்சு போச்சு. இந்த மாதிரி கிண்டல் பண்றது, டக்கு டக்குன்னு கமெண்ட் பாஸ் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஒழுங்கா பேசினா நாங்களும் ஒழுங்கா பேசுவோம். நீங்க இந்த மாதிரி கிண்டலா பேசினா நாங்களும் வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். மிஸ்டர் கோபி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? உன் பேர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய பேரு, ஃபோன் நம்பர், வீட்டோட அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். இல்லனா ரொம்ப கஷ்டம். சார் இனிமே வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன் சார். நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். ஆனா மேடம், எனக்குன்னு ஊருக்குள்ள ஒரு அந்தஸ்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ஐயோ, அப்படிப்பட்ட என்ன கூட்டிட்டு வந்து இப்படி விசாரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் மேடம்? நானும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான், தெரியுமா உங்களுக்கு? தேங்காய் வியாபாரம் தானே? நீ எத்தனை வருஷமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத டீடைல்ஸ் மொத்தமும் என்கிட்ட இருக்கு, சொல்லவா? சார் இதென்ன சார் வம்பா போச்சு? ஆனா சார் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கார்ப்பரேட் காரங்களை எல்லாம் விட்டுறீங்க, கரெக்டா தேங்காய் விக்கிறவனையும் மாங்காய் விக்கிறவனையும் வந்து விசாரிக்கிறீங்க. சூப்பர் சார், சூப்பர். பாலிடிக்ஸ் பண்றியா? ஆமா, உன் பையன் எங்க? அவனையே கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி விசாரணை பண்ணவா? உன் வாய் கொழுப்புக்கு அவனை அதான் நடக்க போகுது. ஐயோ சார், என் பையனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். அவன் ஒரு அப்பாவி சார். அப்ப உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கொலை பண்ணது நீதானா? ஐயோ, டெட் பாடி எங்க போச்சு வச்சிருக்க? சொல்லு சார். என்ன சார் நீங்க கொலை அது இதுன்னுட்டு? சார் நிஜமாலுமே நீங்க கொலையை பத்தி விசாரிக்க தான் வந்தீங்களா? அப்படி போடு அருவால. இவனோட வாய் தான் இவனுக்கு பிரச்சனையே. சார் சார், நான் சாதாரணமா பேசுறதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது சார். நான் ஒரு பணத்தை கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். கொலைனால எனக்கு ரொம்ப பயம் சார். சார் சார் என்ன பாருங்க சார், நானா சார் கொலை பண்ணுவேன்? சார் சார் சார், இனிமே பேசல, எதுவுமே பேசல, சத்தியமா பேச மாட்டேன். ஏன் சார் அந்த வருமான வரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு நாங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா வந்த மாதிரியே போவ, இல்லனா போலீஸ் ஜீப்ல தான் போவ. மேடம், இனிமே நான் உங்க பக்கம் மேடம். யோ, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருந்தா ஒத்துக்கோங்கய்யா. நான் அவங்க கிட்ட பேசி தண்டனைய குறைச்சு வாங்கி தரேன். யோ, வாய முடியா? சோ உங்க எல்லாரையும் சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரிக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க விசாரிக்கிறோம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை யாரும் எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டோம். That's a promise from our side. So பயப்படாம உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எங்க கிட்ட சொல்லுங்க. Be cool, டென்ஷன் ஆகாதீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க போலீஸ் உங்க ஃப்ரெண்டுன்னு. We are really your friends. நீங்க போய் சொன்னாதான் பிரச்சனை.
புரியுதா ரகுபதி? அஹ், அஹ், அஹ். நீங்க தப்பு பண்ணலனா போலீஸ் உங்கள் நண்பன் சொல்றாங்க. சார் என்கிட்ட மட்டும் ஏன் சார் இத தனியா சொல்றீங்க? உங்க நண்பன்னா நான் ஏதாவது கைமாத்து தர போறீங்களா மேடம்னு கேட்டு போறேன். உடனே நீங்க அதுக்கும் திட்ட போறீங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், நான் தலையாட்டி கேட்டுக்கிறேன். அதான் எனக்கு நல்லது. ஓகே மிஸ்டர் பங்கஜ், தேங்க்ஸ் ஃபார் யூர் கோஆபரேஷன். நாளையில இருந்து எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல எங்களோட நாலேஜ் இல்லாம யாரும் வரக்கூடாது. இதை நான் ஆல்ரெடி பங்கஜ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இட்ஸ் a strict order from our side. ஷூர் சார், நான் பாத்துக்கிறேன். குட். போலீஸ் நமக்கு ஃப்ரெண்டா, இதுல குட் நைட் வேறயா? இதெல்லாம் இப்ப தேவையா? எல்லாம் என்னோட நேரம். எந்த நேரத்துல நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ. கரெக்ட். நீ எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ இப்படி எல்லாம் நடக்குது. கோபி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எல்லாரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பங்கஜ் தான் அவ்வளவு சொல்றாருல. லெட் மீ கிளியர் சம்திங் நவ். நமக்குள்ள அபிஷியலா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வெளியில காமிக்கிற நேரம் இது இல்ல. நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட நம்ம உண்மைதானே பேச போறோம். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இப்படி பயந்துகிட்டே இருந்தா இங்க இருக்க போற ஒரு நாள் ஃபுல்லா தேவையில்லாத பிரஷர் தான் நமக்கு இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த ஒரு நாள் ஃபுல்லா எப்பவும் போல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்போம். லெட் அஸ் என்ஜாய். எஸ் மேம், நானும் அதான் யோசிச்சேன். அவங்க கேள்வி கேட்க போறாங்க, நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்ல போறோம். அதுக்கே பயப்படணும்? நிஜமாவா? அது அவ்வளோ ஈஸியான விஷயமா சொப்னா? நிச்சயமா தீனா, சொப்னா சொல்ற மாதிரி அது ஒரு ஈஸியான வேலை தான். ஆனா டென்ஷன் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப ஈஸியா சும்மா பயப்படாதடி. பயப்பட இதுல என்ன இருக்கு? எங்க மாமா இருக்காரு, அவர் போலீஸ் கிட்ட எல்லாமே பேசிப்பாரு. அப்புறம் பாரு. மாமா இருக்காரு. பயம் யாருக்கு பயம்? எனக்கு பயமா? எனக்கு பயம் இல்லையே. எனக்கு சுத்தமா பயம்னு இருந்ததே இல்லையே. என்ன பார்த்தா தெரியல, எனக்கு பயமே இல்ல. ஆனா அது கை கால் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஆடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. மத்தபடி பயம்லாம் இல்ல. பயமே இல்லையே. என்ன பயம்? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, போலீஸ்னா நண்பர்கள்னு. அவங்க யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது, பயமே கிடையாது. அதுக்கு ஏங்க இவ்ளோ புலம்புற? விடுக்கா, பாத்துக்கலாம், விடு. புலம்புற மாதிரியா இருந்துச்சு? புலம்பல இல்ல பயம் இல்லன்னு சொல்ல வந்தேன். பங்கஜம், பயப்படாதீங்க. மீரா மேடம், பயப்படாதீங்க. ரகுபதி அண்ணன், பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. பயப்படுறதுக்கு இங்க எவ்வளவோ இருக்கு. எனக்கு தானே தெரியும். ஐயோ. ஓகே गाइस, லெட் அஸ் என்ஜாய். ஜஸ்ட் ஒன் டே தானே, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்.